இன்னைக்கு ஆயில்யம், அதனால் எங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வனசாஸ்தா சாமி தான் இருக்காங்க. இந்த கோவில் வெள்ளப்பெருக்கத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு பெரிய கோயிலோட ஒரு பாகமே. இது காவு கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே சுமார் 45 வருஷத்துக்கு முன்னால் விவசாயி ஒருத்தர் விறகு எடுக்க போயிருக்காங்க. அந்த கோவில் மரத்தில் விறகு வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் வீடு ஃபுல்லாக நாகப்பாம்புகள் நிறைய வந்திருக்கு. அதை பார்த்து செய்வதறியாமல் திகச்ச அந்த விவசாயி எல்லா விறகையும் கோவிலில் கொண்டு வச்சுட்டு சாமிக்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அதுக்கப்புறம்தான் பாம்புகள் வீடை விட்டு போயிருக்கு. இந்த செய்தி கேட்ட விவசாய மக்கள் தங்கள் விளைச்சல் முடிகிறப்போ தங்களால் இயன்ற படையலை பண்ணாங்க. சமீப காலமாக இளைஞர்கள் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மாலை போடும்போது இங்கே வச்சு சரணகோஷம் சொல்லி இருமுடி கட்டுவதுமாக இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கோவிலை இப்போ வழி நடத்திட்டு இருக்காங்க. மாதத்தில் ஆயில்யம் நாள் சிறப்பு பூஜையும் பண்ணுறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் தனியார் நிலமாக இருக்கிற இந்த கோவில் ஊர்கோவிலாக மாற கமிட்டி உறுப்பினர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஊர் மக்களும் இதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இந்த கோவில் ஊர்கோவிலாக மாறாட்டியும் பரவாயில்ல, இப்போ நடக்கிற பூஜை எப்போவும் நடக்க நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில். நன்றி.